Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 7 mensuration அளவியல் அப்படின்ற பாடத்திற்கான கிரியேட்டிவ்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி நீ ஃபார்முலாஸ் வந்து நல்லா படிச்சுக்கோ, சரியா? மறந்துடாத. நான் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், அதை நீ ஒரு நோட்டில் எழுதிக்கோ. சாருக்கு கொஞ்சம் எழுத சிரமமாக இருக்குனால சொல்கிறேன், சரிங்களா? கொஸ்டினை ரிப்பீட் 2 தடவை 1க்கு 2 தடவை வாசிக்கிறேன், கொஸ்டினை எழுதி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னு பாரு. மென்சுரேஷனுக்குள்ள கிரியேட்டிவ் சம்ஸ், மென்சுரேஷன் அளவியல் அப்படின்றது. புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணு, ஓகேங்களா? கிரியேட்டிவ் சம், ஃபஸ்ட்டு சம் பார்த்து நிதானமாக. இஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் எ ஸ்பியர், ஒரு ஸ்பியருடைய சிஎஸ்ஏ கொடுத்துருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், curved surface area of the sphere 98.56 centimeter square. CSA of sphere கொடுத்துருக்கு 98.56 centimeter square. ஏரியான்ட்டாலே ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரணும்ல, ஸ்கொயர் யூனிட்ஸ் வரணும். Then find the radius of the sphere. ரேடியஸ் கேட்டிருக்கு, சரிங்களா? ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியரு, டிஎஸ்சி ஆஃப் ஸ்பியரு எல்லாமே ஒன்று தான், 4πr² தான், சரிங்களா? 98.56. இப்போ 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² ஈக்குவல் டு 98.56. r² இஸ் ஈக்குவல் டு 98.56 இன்ட்டு ரெசிப்ராக்கல் பண்ணால் 7/22 டிவைடட் பை 4. ஓகேங்களா? அடிப்போம். 11 டேபிள் அடிச்சலாமா? 11 டேபிள் அடித்தா என்ன வரும்? 8 11 சார் 88, இல்லை 2 டேபிள் அடி 11. அடுத்து என்ன வந்துடுறா தம்பி? 49.22 சார் 4, 82 சார் 16. ரைட். இப்போ அடி 4 11 சார் 44. மிச்சம் தம்பி எவ்வளோடா இருக்குது? 52 52 44 போச்சுன்னா அப்போ மறுபடியும் 4 11 சார் 44. 44 என்ன தம்பி வரும்? 8 வரும். 88 பாயிண்ட்டு என்னது? 8 11 சார் 88 அப்படின்னு அர்த்தம், சரியா? சாரி 4 பாயிண்ட் மாற்றி அடிச்சிட்டேன் பாரு. 4.48. சரி, நெக்ஸ்ட்டு இது அடித்தோம்னா 1 4 சார் 4, 1 4 சார் 4, 2 4 சார் 8, சரிங்களா? ரைட். இப்போ r² இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்ட்டு பாரு. இல்லை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும். 1.12 இன்ட்டுடா தம்பி 7. அப்போ மல்டிப்ளை பண்ணையில் 14 8 7.84 அப்படின்னு வருது. 28 இன்ட்டு 28 வந்து 784 வரும். 1 டிஜிட் சொல்லி புள்ளி வச்சுக்கோ. அப்போ என்ன வந்துடும்? 2.8 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஆர் ஈக்குவல் டு. புரியுதான்னு பாரு. வெரி சிம்பிள் சம்மாக இருக்குது. 2 மார்க் சம் தான் இது. 2 மார்க் தான். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the perimeter of the each ends of frustum of a cone. The perimeter of the ends of a frustum of a cone are 44 cm and 8.45 cm. ஒரு ஃப்ரஸ்டத்துடைய என்ன சொல்கிற புரியுதா? வாளின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய பொறுமையா நிதானம். ஃப்ரஸ்டம், சரியா? ரைட். இதனுடைய டாப் என்ன, ரேடியஸ் என்ன, டாப் ரேடியஸ் என்ன, பாட்டம் ரேடியஸ் என்ன, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பெர்மீட்டர் கொடுத்துருக்கு. த பெர்மீட்டர் ஆஃப் எ எண்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் 44 சென்டிமீட்டர் அண்டு 8.45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு.
சரிங்களா. 44 சென்டிமீட்டரை நான் இதில் எடுத்துடுறேன். சரியா, 44 சென்டிமீட்டரை இதுக்கு எடுக்கையில் பார்த்துக்கோ, 44 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டேன் பெரிமீட்டர். இது 8.4 பை சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு ரேடியஸ்லாம் போட்டோம்னா இங்கேருந்து சென்டரில் அப்படி ஒரு கோடு, அதிலிருந்து இங்கே வந்தோம்னா ஹைட்டு, அதிலிருந்து இங்கிட்டு லெஃப்ட்டில் போட்டோம் ரைட்டில் போட்டோம்னா இது கேபிட்டல் ஆர்னு அர்த்தம். இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், இது ஹைட், இது சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, பெர்மீட்டர் கொடுத்துருக்கு. இது பெர்மீட்டரு, இதுவும் என்ன தான் பெர்மீட்டர் தான். சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. அப்போ ரெண்டு மேலே கீழே உள்ள பெர்மீட்டர் கொடுத்துட்டு அதில் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்டு வால்யூம் கேட்டிருக்கு, டெப்த்து கொடுத்துருக்கான். சரி, கிவன் பெர்மீட்டர் கொடுத்துருக்கு, ரெண்டு எண்டோட பெர்மீட்டர் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல டாப்பும் பாட்டமும், அதனால் அதனுடைய பெர்மீட்டர் கொடுத்துருக்கான். சரியா, அப்போ பெர்மீட்டர் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா 44 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா பார்த்துக்கோ, இதிலிருந்து இது கீழே உள்ளது. அப்போ 2 பை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். எடுத்தோம்னா 44 கேபிட்டல் ஆர் கொண்டு வர்றேன். இது 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 44. சரி, கேபிட்டல் ஆர் கண்டுபிடிப்போம். 44 இன்ட்டு ரெசிப்ராக்கல் 7/22, இங்கே டிவைடட் பை 2. இது அடித்தோம்னா என்ன வந்துடும், 2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இதுதான் கேபிட்டல் ஆர், டாப் ஆர் பாட்டம் உடைய பெரிய ரேடியஸ். நெக்ஸ்ட்டு ஒன், இன்னொரு பெர்மீட்டர் கொடுத்துருக்குல்ல எண்டு, அந்த பெர்மீட்டர் எடுத்துக்குவோம். அது ஒன்று கொடுத்துருக்குல்ல பி, 8.4 பை சென்டிமீட்டர். அப்போ 2 பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு பார்த்துக்கோ 8.4 பைக்கு போகலாம் 22/7. அவ்வளோதான். ரைட், இதை நம்ம பைக்கு இந்த பைக்கு அடிச்சிடலாம். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 8.4 டிவைடட் பை 2 அடிச்சிட்டோம்னா 4 2s are 8, 2 2s are 4, 4.2 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஸ்மால் ரேடியஸ். நெக்ஸ்ட் அவன் டெப்த்து கொடுத்துருந்தான். டெப்த்துனா ஆழம்னா ஹைட்டு கொடுத்துருந்தான். எவ்வளோ கொடுத்துருந்தான் அப்படின்ட்டு பாரு, 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்த்தில் வந்து டைரெக்டாகவே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்து கொஸ்டின் பண்ணியிருப்பான், ஆன்சர் பண்ணணுன்னே. அதில் ஒரு இதில் வந்து சிஎஸ்சி ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று கேட்டிருப்பான், ஒரு இதில் வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டிருப்பான், டேரெக்டாக கொடுத்து எல்லாமே. பட் இது வந்து கிரியேட்டட் சம்மில் பெர்மீட்டர் கொடுத்து ரெண்டு எண்டுக்கும் டாப்பு பாட்டத்துக்கு உள்ள பெர்மீட்டர் கொடுத்து ஹைட்டு கொடுத்துட்டு அதிலிருந்து வால்யூம் கேட்குறான். அப்போ நான் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வர்றேன். இப்போ தான் கொஸ்டினுக்கு வர்றேன் ஆன்சருக்கு. வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த மாதிரிலாம் அவனை சிந்திக்க வைப்பாங்க, நீ தான் சரி பண்ணிக்கிறணும். πh/3 ஆர் 1/3 πh கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இப்போ 1/3 பை 22/7 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 4.2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு 4.2. ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி சரி பண்ணிக்க. 1/3 22/7 இன்ட்டு 49 ப்ளஸ் 4.2 என்ன வருது, ஸ்கொயர் நாட் என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்க. எது வெளியெடுக்கலாமா அப்படின்னு பார்த்துக்க. 1/3 பை h/3 ஒரு பை ஹச் வரும்டா தம்பி, இங்கே ஃபார்முலா ராங். h/3 ஹச்சுக்கு என்ன வந்துருச்சு 14 வரணும் இன்ட்டு 14. ரைட், அடிக்கணும் அதை அடிச்சுக்கலாம். சரி, இதை பார்த்துக்குவோம். 29.4ன்னு வருது. நல்ல தப்பாக இருக்குது, இது வரேன். இதுக்கு வந்து 42 1764 வரும். ப்ளஸ் இதுக்கு தான் என்ன வரும் 29.4 வரும். சரியா, ரைட். இப்போ அடிக்கிறத அடிச்சுட்டு செஞ்சுக்கிட்டோம்னா 44/3 இது ரெண்டே அடிச்சிட்டோம்னா 2 வரும்ல, அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் வந்து 49
ப்ளஸ் 29.4 ப்ளஸ் 17.6 மாற்றிலிட்டோன்னா சரி பரவாயில்ல 17.64 ஆட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 44/3 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அடிக்கணும் எல்லாத்தையுமே. சரியா சொல்கிறது? 17.64 29.40 49.00 4 10 remainder 1 10 19 20 26 2 4 8 9 சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ 9604 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணி வால்யூம் ஆஃப் ரெஸ்டம் வந்து 1408.6 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வருது. மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. மல்டிப்ளை பண்ணி பார்த்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கோ. சரியா சொல்லுது? 3ஆல் என்ன செஞ்சிடணும்? டிவைட் பண்ணிடணும். கான்செப்டை புரிஞ்சுக்கோ. என்ன சொல்லியிருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்க. பெர்மீட்டர் கொடுத்துருக்கு, அதிலிருந்து ஸ்மால் ஆர் கேப்டார் கண்டுபிடிச்சிட்டு ஹைட்டு கொடுத்துருக்கு, அதிலிருந்து வால்யூம் ஃப்ரெஸ்டத்துடைய வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கேன். வாளியின் கன அளவு அப்படின்னு தமிழ் அர்த்தம். வாளியின் கன அளவு இதெல்லாம் கிரியேட்டட் சம்மில் வரும், பார்த்துக்கோ. அவங்களாம் கேட்கக்கூடிய சம்ஸ் தான். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. A plate toy is in the form of an hemisphere surmounted on a cone அப்படின்றது என்ன அர்த்தம் இதுக்கு? A plate toy இருக்குது, டாப்பு. A plate top is in the form of a hemisphere surmounted on a cone அப்படின்றது. அப்போ கோன் மேலே ஆன் ஏ கோன் மேலே தான் ஹெமிஸ்பியர் இருக்குன்னு அர்த்தம். ஆன் ஏ கோன் மேலே அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸாக படிச்சுக்கோ ஒழுங்கா. ஆன் ஏ கோன் தான் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? ஆன் ஏ கோன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அதனால் பார்த்துக்க. ஆன் ஏ கோன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. கோனில் தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கு? கோனுக்கு மேலே தான் ஹெமிஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். கோனுக்கு மேலே தான் ஹெமிஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். கோனுக்கு மேலே தான் என்ன சொல்லியிருக்கான்? ஹெமிஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யவும். ஓகேயா? அப்போ புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு ஹெமிஸ்பியர் வந்து கோன் மேலே இருக்குது. ஹெமிஸ்பியர் வந்து கோன் மேலே இருக்குது. சரியா? அப்போ அதனுடைய கோனுடைய ஹைட்டு இது. இது கோனுடைய ரேடியஸ் இது. புரிஞ்சுக்கோ. ரெண்டு ஜாயிண்ட் ஃபிகர்னால ஸ்பியரோட ரேடியஸும் கோனோட ரேடியஸும் ஒன்று தான், ஈக்குவல் தான். இந்த ரேடியஸ் ஈக்குவல் தான். இது ஹைட். சரியா சொல்கிறது? அப்போ புரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த இது இருக்குல்ல, எ பிளேட் டாப்னு கொடுத்துருக்குல்ல, ஃபார்ம் ஏ ஹெமிஸ்பியர் சர்மவுண்டட் ஆன் ஏ கோன் மேலே ஒரு ஹெமிஸ்பியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆன் டயாமீட்டர் ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் இஸ், டயாமீட்டர்னால் ரெண்டு சேர்ந்தது. டயாமீட்டர்னால் இங்கேருந்து இது வரைக்கும் வர்றது. சரிதானா? ஹெமிஸ்பியரில் ரேடியஸோட சேரணும்ல, இதுவும் சேர்ந்தா தான் டயாமீட்டர். என்னது? டயாமீட்டர். அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, டயாமீட்டர் வந்து ஒன்று ஹெமிஸ்பியரு இன்னொன்று வந்து கோன். ரைட்டு. ஹெமிஸ்பியருக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? ஹெமிஸ்பியருடைய டயாமீட்டர் 3.6 மீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸ்னால் டிவைடட் பை 2 மீட்டர்னு எழுதணும். அது அடிக்கணும், அடிச்சுக்கலாம், இல்லை அப்படியே இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு த டோட்டல் ஹைட் ஆஃப் தட் பிளேட் டாப்னு கொடுத்துருக்கு. டோட்டல் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கேருந்து தம்பி ராஜா இது வரைக்கும்டா, அதை பார்த்துக்குங்க. டோட்டல்
ஹைட்டு. அப்போ எவ்வளவு? 4.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் 3.6 சென்டிமீட்டர் தான். மீட்டர் போட்டேன் பாரு, சென்டிமீட்டர் தான். ரைட். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் சரி. அப்போ நம்ம இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ் ஆஃப் இது ஆர். எதுக்கு ஆர்? ஸ்பியரோட ஹெமிஸ்பியரோட ஆர். இது என்ன வந்துடும்? ஹைட்டு வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? டோட்டலாக கொடுத்துருக்கு. இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் தெரியும். ரேடியஸ் என்ன தெரியும்? இதை அடிச்சிரும் மாட தம்பி. 1.8ன்னு வந்துடும், சென்டிமீட்டர் வந்துடும் ரேடியஸ். அப்போ இது வந்து 1.8 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு மொத்தம் வந்து 4.2. டோட்டலாக வந்து 4.2லேருந்து -1.8 கழிச்சிட்டோம்னா கோனுடைய ஹைட் தனியாக கிடச்சிரும். புரியுதா சொல்கிறது? கோனுடைய ஹைட் அப்படின்னா 12னா என்ன வந்துடும்? 4 வந்துடும். 2.4ன்னு வருமானு பார். 2.4 சென்டிமீட்டர் அப்படின்றது ஹைட் ஆஃப் த கோன் அப்படின்னு வந்துடும். சரியான்னு பார்த்துக்க. இதுதான் இங்கே விஷயம். ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2.4 சென்டிமீட்டர். டோட்டல் உருவத்துக்கு கொடுத்துருக்கு. நம்ம ரேடியஸை கட் பண்ணி எடுத்துடுறோம். சரியா? ரேடியஸ் வந்து ஈக்குவல் தானே மூணுக்குமே. கோனோட ரேடியஸ் ஒன்று தான், ஸ்பியரோட ரேடியஸ் ஒன்று தான். 1.8 ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் சென்டிமீட்டர். ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு. டிஎஸ்ஏ ஆஃப் டாப் கேட்டிருக்கு. டிஎஸ்ஏ ஆஃப் பிளேட் டாப் அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட். அப்போ ரெண்டு இருக்குது. டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர்னு ஒன்று இருக்குது. சரியா? ஹெமிஸ்பியர் ஒன்று இருக்குது. ப்ளஸ்ஸு டிஎஸ்சி ஆஃப் என்ன இருக்குது? கோன் இருக்குது. அப்போ டிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன வரும்? 3πr². ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோ. 3πr² ப்ளஸ் டிஎஸ்சி ஆஃப் கோன். டிஎஸ்சி ஆஃப் கோன் πr இன்ட்டு L+R அப்படின்னு வரும். πr இன்ட்டு L+R அப்படின்னு வரும். அப்போ எல் வேணும்ல, ஸ்லாண்ட் ஹைட் வேணும். இது ஆறு வந்து 1.8. அப்போ L² H² + R². 2.4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1.8 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 2.4 ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 2.4 ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்து பொறுமையாக ஸ்லாண்டு ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீ வேணால் 24/10ன்னு எழுதிடலாம். ப்ளஸ் அதே மாதிரி 18/10ன்னு எழுதி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? அப்போ இதில் 10 × 10 100ன்னு வந்துடும். கீழே 100 எல்சியம் எடுத்துடலாம். மேலே என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கணும். மேலே என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்க்கணும். 576 வந்துடும். சரியா சொல்கிறது? 576 வரும். ப்ளஸ்ஸு 576 ப்ளஸ்ஸு 18 × 18 324. சரி, அதில் 2 ஆட் பண்ணால் 900 வருது மேலே. சரி தானே தம்பி? 900 வருது. டிவைடட் பை 100 வருது. 2 0 அடிச்சிரு. அப்போ √9 வரும். √9 வெளியே எடுத்தால் என்ன தம்பி வருது? 3 அப்படின்னு வருது. அப்போ L = 3 சென்டிமீட்டர் வந்து நிற்கிது. தனியாக கண்டுபிடிச்சோம்னா L = 3 சென்டிமீட்டர். அப்போ 3 × πr² 1.8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் π × 1.8 L 3 + R 1.8. நீங்கள் வேணால் π × 1.8 வெளியில் எடுத்துட்டு 3 × 1.8 ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? 3 + 1.8 அப்படின்னு வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கூட்டுற மாதிரி இருக்குது. இது 22/7 × 1.8. இது என்ன வந்துடும்? பெருக்கு நான் 3 24 மிச்சம் 2 1 3 3 3 2 5 5.4 ப்ளஸ். சரியா? கூட்டணும். அப்போ 4.8 அப்படின்னு அர்த்தம். அப்போ அடிக்க முடியுமான்னு பார்த்துக்குங்க. இல்லை பையிலே ஆன்சர் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 18. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8 2 12க்கு 8 4 12க்கு 2 மிச்சம் 1 5 4 9 10 10.2. அப்போ ஈக்குவல் டு 10.2ஓட 1.8 வெளியே இருக்குது. 1.8 வெளியே இருக்குது. உள்ள இருக்குது 10.1.8
இந்த இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த ஃபிகருக்கு வந்து அவன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். இந்த ஃபிகரில் வந்து 2 அட்டாச்சு ஃபிகர்னால அந்த டாப் போர்ஷன் ரெண்டுமே இதில் வராது. எந்த டாப் போர்ஷனு? ஹெமிஸ்பியருக்குள்ள டாப் போர்ஷனும் கோனுக்குடைய டாப் போர்ஷனும் அட்டாச்சு ஆயிடுச்சு. அதனால் அவுட்டர் தான் வரணும். அவுட்டர்னு சொல்லையிலேயே சிஏசிஏ தான் இதுக்கு ஈக்குவல். சிஏசி ஆஃப் ஹெமிஸ்பியரும் சரியா ப்ளஸ்ஸு சிஎஸ்சி ஆஃப் கோன் அப்படின்னு அர்த்தம். நல்ல வேலை, அதை பார்த்துக்கோ. ரெண்டும் சேர்ந்தா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறனால நான் அந்த ஃபார்முலா போட்டேன், தப்பு. ஏன்னா நம்மளுக்கு 2 அட்டாச்சு ஃபிகர்னு அப்புறம் தான் யோசிக்க வேண்டியிருக்கு. 2 அட்டாச்சு ஃபிகர் அப்படின்னா வெளியில் உள்ள சுற்றி உள்ள தான் பார்க்கணும், உள்ளே உள்ள சேர்ந்துரும்ல. சரிங்களா சொல்கிறது? ரைட். வால்யூம் கேட்கல, இதுதான் கேட்டிருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அவுட்டர் சைடு இது. அதில் இந்த கீழ்ப்பக்கமும் அதோட மேல் பக்கம் இதோட கீழ்ப்பக்கம் ஒட்டி இருக்கனால அந்த எண்டு ரெண்டு சர்க்கிள் எண்டு வராது. பைஆர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஒரு பைஆர் ஸ்கொயர் தான் வரும், 2 பைஆர் ஸ்கொயர்னு அர்த்தம் சிஎஸ்சிஏ. இதுக்கு பைஆர் எல்லுன்னு அர்த்தம். பையை வெளியே எடுத்துடலாம், சரியா? ஆரோட வெளியே எடுத்துடலாம். அப்போ 2r + எல்லுன்னு அர்த்தம். அப்போ பை இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் 1.8 ஹோல் ஸ்கொயர் 1.8 2 × r 1.8 ப்ளஸ் லேண்ட் ஹைட் 3. அப்போ பை இன்ட்டு என்ன வருது? ஸ்கொயர் வராதுல, 1.8 தானே? 1.8 தான். இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் 8 2s are 16, ரிமைண்டர் 1 1 2 is 2 1 3. என்ன வருது? 3.6 வருது. ப்ளஸ் 3 ஆட் பண்ணோம்னா பை இன்ட்டு 1.8 இன்ட்டு 6.6ன்னு வருது. அப்போ பை 22/7 அப்படியே இருக்கட்டும். 11.88 மல்டிப்ளை பண்ணிக்கோ. பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதான்னு பார்த்துக்கோ. சிஎஸ்சியை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா இதில் வந்து 2 அட்டாச்சு ஃபிகர் ஆனால் டிஎஸ்சியை வராது. நல்ல வேலை, மறந்துடாத. ரைட், குட். நானே இதாக கன்ஃபியூஸ் ஆகி செஞ்சுட்டேன் பார்த்தியா கொஸ்டினை பார்த்துட்டு. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு 4th சம். Using clay, a student made a right circular cone of height 48 cm and base radius 12 cm. Another student reshaped ஒரு வால்யூம் ஆஃப் இது வந்து கொடுத்துருக்காங்க, கிளே, யூஸிங் கிளே. சரியா சொல்கிறது? அதை வந்து என்ன செய்கிறாங்க? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரைட் சர்க்குலர் கோன் செய்கிறான். கோன் செய்கிறான். அதனுடைய பேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. என்ன சரியா புரியுதா சொல்கிறது? பேஸ் ரேடியஸ் ஹைட்டு அளவு 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். கொஸ்டினை வாச்சிக்கோ. அடுத்து ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். சரி, கொடுத்துட்டு இது ஒரு ஸ்டூடெண்ட் செய்கிறான். பார்த்துக்கோ. ரைட். இது ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்சுட்டான். இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு பார்த்துக்க. இதோட ஹைட்டு இதோட ரேடியஸ் சொல்லியாச்சு. ஹைட்டு வந்து 48, ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். ரைட், போட்டுக்க. இதை இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ரீகாஸ்ட் பண்ணுறான், மாற்றுறான், ரீசேவ் பண்ணுறான். எதா மாற்றுறான் அப்படின்னா ஸ்பியராக மாற்றுறான். ஸ்பியராக மாற்றுறான் அப்படின்னா ஸ்பியராக மாற்றுறான் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் என்ன, ஹைட் இது கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ் வந்து இதுவும் ரேடியஸ் தான், இங்கேருந்து இதுக்கு போட்டாலும் இதுவும் ரேடியஸ் தான். சர்க்கம்ஃபரன்ஸுக்கு சென்ட்ரல்லேருந்து எங்கே போட்டாலும் ரேடியஸ் தான். அது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பாரு. அதைத்தான் கேட்டிருக்கான், ஃபைண்டுன்னு. சரியா? இந்த ரேடியஸை தான் என்ன செஞ்சுருக்கான்? கேட்டிருக்கான். இந்த ரேடியஸ் தான் கேட்டிருக்கான். சரி, அப்போ நம்ம எழுதிடுவோம் ஸ்பியர். இதுக்கு ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் கேட்டிருக்கான் அவன். நீ யோசிச்சு பார்க்கணும். இந்த வால்யூமை அப்படியே தான் கன்வெர்ட் பண்ணி இதை மாற்றுறோம். இந்த வால்யூமை அப்படியே தான், அந்த கிளே அப்படியே தான் கன்வெர்ட் பண்ணி மாற்றுறோம். சரியா? பனிக்கூலாக அப்படியே மாற்றுறோம். அதாவது வால்யூம் கெப்பாசிட்டி அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே தூக்கி அப்படியே மோல்டு பண்ணி மாற்றுறது வேறு மாதிரி. அவ்வளோதான். அப்போ ரீஷேப் பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் பண்ணணுமா டிவைட் பண்ணணுமான்னு அர்த்தம். நம்பர் ஆஃப்னு சொன்னால் நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப்னு கேட்டிருந்தா
டிவைட் பண்ணி கொண்டு போ கணக்கை வால்யூமை 7.4 எக்ஸசைஸ்க்குள்ள ரிலேட்டட் சம்ஸ். சப்போஸ் ரேடியஸு ஹைட்டு கேட்டிருந்தா சரியா சொல்கிறது ஈக்குவல் பண்ணி செய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு கான்பார் இப்போ ரேடியஸ் ஹைட்டு கேட்டனால நான் அந்த கணக்கை ஈக்குவல் பண்ணுறேன். வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 πr³ இது R1 R2ன்னு வச்சுக்கிறோமா, இது R1 வச்சுக்க, இது R2ன்னு வச்சுக்க, நம்ம R2 கண்டுபிடிப்போம். ஓகேங்களா சொல்கிறது ரைட். 3 3 கேன்சல், பை பை கேன்சல், R1 ஸ்கொயர் 12 ஹோல் ஸ்கொயர் H 48 ஈக்குவல் டு 4 இன்ட்டு R2 ஸ்கொயர் கியூப். இப்போ பிரிச்சுக்கோ 12 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4 12 48 4 12 48 4 R2 கியூப் 4 4 கேன்சல் 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12ன்னு வந்துடும். இங்கே R2 கியூப்னு வந்துடும். ஒன்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா R2 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். 5 மார்க். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது உனக்கு? சிம்பிளாக ஆயிடுச்சு பாரு. அப்போ நீ புரிஞ்சுக்கிறணும் சரியா சொல்கிறது. அப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து அந்த ஒரு சேஃப்லேருந்து இன்னொரு சேஃபுக்கு மாற்றுறாங்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிறணும் சரியா சொல்கிறது. அதில் இங்கே விஷயம் அதுதான் இங்கே இருக்குது. கிளேனா களிமண்ணாடா தம்பி, அது என்னென்னு பாருங்கடா, யோசிச்சுங்க. தமிழ் மீடியத்து புக்கில் பாரு. கிளேனா ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ்னு சொல்லுவாங்க, கிளேனா களிமண் நினைக்கிறேன். கிளே அப்படின்றது வந்து களிமண் நினைக்கிறேன். பார்த்துக்கோ. ரைட். சாண்டுனா மண்ணுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கும்ல, பார்த்துக்கோ. ரிசீவ் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் தமிழ் மீடியத்தில் படித்த ஆளுக்கப்பா, என்னப்பா தம்பிலாம். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு நிதானமாக வளர்ந்து வந்திருக்கோம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணிக்கோ. ஓப்பன் டாக் தான், இதில் மறைக்கிறதுல என்ன இருக்குது. உனக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா சொல்லு, நான் மாற்றிக்கிறேன் என்னைய. ரைட். ஏன்னா இது வரைக்கும் நோ ஃபெயிலியர், லாட் ஆஃப் சென்டம் எல்லாமே கொடுத்துட்டேன். 10th 11th 12th நோ ஃபெயிலியர்னால் புரியுதான் பார்த்துக்க. 25 years எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? அனைத்துமே நானாக கற்றுக்கொண்டது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க. ஸோ எங்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லு. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸாக இருந்தால் யாராக இருந்தாலும் சொல்லு, அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். சரியா? ரைட், குட், தேங்க்யூ. ஒரு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்கு. ரேடியஸ் வந்து A யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கு. இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான், ஆனால் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான்? A யூனிட்ஸ்னு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து ஹெமிஸ்பியருக்கு வந்து 3 πr², சிஎஸ்ஏனா 2 πr², ஸ்பியருக்கு ரெண்டுமே 4 πr² தான். ஓகேங்களா? அப்போ அந்த ஆருக்கு பதிலாக A போட்டு A² போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிட்டேன். இவ்வளோ தான் ஆன்சர். 1 மார்க் தான். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஸ்டம் இருக்குடா தம்பி. ஒரு ஃப்ரெஸ்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இல்லை சாரி, ஒரு கோன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு கோன். ரைட். ஒரு கோன் இருக்குது. சரி, ஒரு கோன் இருக்குது. இந்த கோனை ஒரு ஹரிசாண்டல் லைனில் நம்ம இதை வந்து கட் பண்ணோம்னா, ஹரிசாண்டல்னால் இப்படி இப்போ ஃப்ளோருக்கு பேரலாக, ஃப்ளோர்னால் தரை, கிரவுண்டுக்கு பேரலாக அப்படி கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணிட்டோம்னா மேலே ஒரு ரிமைனிங் ஃபிகர் கிடைக்குது பார். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஒரு ஃபிகர் கிடைக்குதா மேலே. அந்த ஃபிகர் என்ன அப்படின்னா ஃப்ரெஸ்டம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபிகருக்கு பேர் தான் என்னது? ஃப்ரெஸ்டம். எந்த ஃபிகர் தான் மேலே இருக்கா? இந்த ஃபிகர். இதுன்னு சொல்லலை, இதை வந்து அடிப்பக்கத்தை போட்டு காட்டுறேன் உனக்கு. டோட்டல் அவ்வளோ அழிச்சு காட்டணும்னா கீழே உள்ளது மட்டும் அழிச்சு காட்டணும். இதுதான் அந்த ஃபிகர். இந்த அருக்கு மேலே.
இது அழிக்கணும். இப்படி இது அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் நம்ம? இது ஹரிசாண்டலாக உள்ளதை எழுதிட்டு எங்கே அது காணாத லைனை, லைன் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் வந்து இதுதான் அந்த ஹரிசாண்டலாக கட் பண்ண லைனு. அதை புரிஞ்சுக்க போகல. ஹரிசாண்டலாக கட் பண்ண லைன் இதுதான். நம்மளுக்கு தம்பி ராஜா பர்றா, நமக்கு ஒரு பார்ட்டு கிடைக்கிது, ரிமைனிங் பார்ட் அப்படின்னா இந்த பார்ட் தான் ரிமைனிங் பார்ட். ஷேடோ பண்ணுறேன் பார். இந்த பார்ட்டு தான் ரிமைனிங் பார்ட். இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பாரு. ஃப்ரஸ்டம். இது பழைய ஓல்டு சிலபஸில் உள்ள கொஸ்டின். ஒரு கூம்பினை, கூம்புனா கோன் ஐஸ்கிரீம், கூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் வந்து கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, இதை தரைக்கு கிடைமட்டமாக, அதாவது கிடைமட்டம்னா ஃப்ளோருக்கு ஹரிசாண்டலாக கட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய மீதி பகுதி அப்படின்னு கேட்பாங்க. பேலன்ஸ் பார்ட்டு, மிச்ச பகுதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. மிச்ச பகுதினா அந்த கட் பண்ண புரட்டி கீழே உள்ளது போயிடும். இப்போ இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, வாளி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பக்கெட் என்ன கிடைக்கும்? பக்கெட் கிடைக்கும். அதோட ரேடியஸ் இது. பக்கெட்டோட ரேடியஸ் இது. சரியா? இது பக்கெட்டுடைய என்னது? ஹைட், டெப்த் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா சொல்கிறது? அதையும் ஒன்றாலும் நம்ம நீட்டாக கோட்லேயே போட்டுக்கிறோமா? ரைட்டு இந்தா, ரைட் இந்தா, ஓகே. இவ்வளோதான். அந்த மேலே உள்ள பார்ட்டுக்கு பேர் ஃப்ரஸ்டம், இடைக்கண்டம் தமிழில் சொல்லுவாங்கப்பா. தமிழில் அம்மா பார்த்துக்கோ, தமிழ் மீடியம். இடைக்கண்டம் 3 சொல்லி இடைக்கண்டம் தமிழில் வந்து சொல்லியாச்சு. இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் ஃப்ரஸ்டம். ஃப்ரஸ்டம்னா வாளி, பக்கெட் அப்படின்ற மாதிரி. புரிகிறதா? பார்த்துக்குங்க. இது ஒரு 1 மார்க். இது ஒரு 1 மார்க். புரியுதான்? பார்த்துக்க. கேட்பாங்க, சொல்லிட்டேன், மறந்துடாத. ரைட், குட். நெக்ஸ்ட்டு சம்டா தம்பி. கொஸ்டின் நம்பர் விட்டுட்டேன், அதனால் நீங்கள் பார்த்துக்கோ. ரைட், எக்ஸ்ட்ரா சம் தான். இஃப் த கவுட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருடைய சிஏசியை கொடுத்துருக்கு. சிஏசி ஆஃப் ஹெமிஸ்பியர். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணு. நல்லா படிக்கக்கூடிய ஆள் கொஸ்டினை ரீட் பண்ணு சொல்லிட்டேன். சரியா? 2772 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ வந்து யூனிட் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. சரியா? ரைட். ஃபைண்டு இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டிஏசிஐ என்னன்னு கேட்டிருக்கு. டிஏசிஐ என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். டிஏசிஐக்கு என்ன ஃபார்முலா? டிஏசிக்கு என்ன ஃபார்முலா? சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியரு இது 3πr². அவ்வளோதானே? இது 2πr². அவ்வளோதானே? தானடா சிஎஸ்சி ஹெமிஸ்பியருக்கு. அப்போ இதிலிருந்து ஆரை கண்டுபிடுறான். 772 2 × 22/7 இன்ட்டு r². சார் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. 772 r² ஈக்குவல் டு 2702 டிவைடட் பை 2 இன்ட்டு 7/22. 11 டேபிள் அடிக்க முடிஞ்ச அடி. 2 11s are 22. 2 11s are 22. மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு? 5. 5 11s are 55. அடுத்து 2 11s are. அடுத்து இது அடிச்சுக்கோ. அடிச்சுட்டா 1 2 is 2. 2 2s are 4. 6 2s are 12. 1 2 is 2. 6 2s are 12. 3 2s are 6. r² is equal to 9763 இன்ட்டு ஒரு 7. அப்போ r equal to 3 × 7 வெளியே எடுத்தோம்னா அப்போ r equal to 21 சென்டிமீட்டர், which is radius of hemisphere. இப்போ இங்கே எழுதுகிறோம் 322/7 r³ தானே, 21 × 21. அப்போ என்ன வரும்? 3 × 7 3 21 அடிச்சிரு. 22 × 3 × 21. அவ்வளோதான். 3 2s are 6. 3 2s are 6 இன்ட்டு 1 2 1 3 is 3. 3 2s are 6. 66ஐயும் 63ஐயும் மல்டிப்ளை செய்து எழுத வேண்டும். அவ்வளோதான். இதில் உனக்கு என்ன இருக்குன்ற பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும்.
வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா சொல்கிறது? 2πr² கொடுத்துருக்கு, நான் 3πr² கண்டுபடுறேன், அதிலேருந்து எடுத்துகிட்டு வர்றேன். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. மொத்தமாக 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட். பார்த்துக்க, மறந்துடாத, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா? தேங்க்யூ.